என்ன நாரதரே, போன காரியம் என்ன ஆயிற்று? வெட்கக்கேடு. ஒரு விவசாயி காலையில் ஒரு முறை ஹரிஹரி என்கிறான், பிறகு இரவு படுக்கைக்கு போகும் முன் ஹரிஹரி என்கிறான். இதற்கிடையில் அவன் பேசிய பேச்சுக்களை எல்லாம் உங்களிடம் சொல்வதென்றால் எனக்கே சங்கடமாயிருக்கிறது. அப்படியா? சந்தேகமே வேண்டாம். ஹரியை நினைப்பதில் நான் தான் சிறந்தவன். சற்று பொறுங்கள் நாரதரே. இந்த கிண்ணத்தை உங்கள் உள்ளங்கையில் வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக? பதட்டப்படாதீர்கள். இந்த கிண்ணத்தின் உள்ளே என்ன இருக்கிறது என்று பாருங்கள். எண்ணெய் இருக்கிறது. இந்த கிண்ணத்தில் இருக்கும் எண்ணெயில் ஒரு சொட்டு கூட கீழே சிந்தாமல் உங்கள் உள்ளங்கையில் வைத்துக் கொண்டு ஒரு முறை இந்த உலகத்தையே சுற்றி வர வேண்டும். செய்கிறீர்களா? என்ன விளையாடுகிறீர்களா? இல்லை இல்லை, இதில் பெரிய தத்துவமே அடங்கியிருக்கிறது. எனக்காக ஒரு முறை சென்று வாருங்களேன். சரி, இதையும் உமக்காக செய்கிறேன். நாரதரே, ஒன்றும் பேசாதீரையா. என்ன நாரதா, எதை பற்றி தீவிரமான சிந்தனை? ஒன்றும் பேசாதீர்கள். என்ன நாரதரே, மௌனமாக செல்கிறீர்? ஐயோ, பேசுவதற்கே நேரமில்லை. என்னை தொந்தரவு செய்ய வேண்டாம். அகத்தியரே, இதிலும் நானே ஜெயித்து விட்டேன். நீங்கள் சொன்னபடி கிண்ணத்தில் உள்ள எண்ணெயில் ஒரு சொட்டு கூட சிந்தாமல் இந்த உலகத்தையே சுற்றி வந்து விட்டேன். இப்போது என்ன சொல்லுகிறீர்? சரி நாரதரே, இன்றைக்கு நாராயணனை தாங்கள் எத்தனை முறை நினைத்தீர்கள்? எங்கேயா நினைப்பது? என் உள்ளங்கையில் ஒரு கிண்ணத்தை வைத்து அதில் நிறைய எண்ணெயை ஊற்றி ஒரு சொட்டு கூட சிந்தாமல் உலகத்தையே சுற்றி வர வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டீர். நான் இதை பார்ப்பதா, நாராயணனை நினைப்பதா? பார்த்தீரா நாரதரே, ஒரு கிண்ணத்தின் பாரத்தை உங்கள் கை சுமந்தவுடனேயே நீர் நாராயணனை மறந்து விட்டீர். பெரும் குடும்ப பாரத்தையே சுமக்கும் ஒரு விவசாயி ஒரு நாளைக்கு அரியை இருமுறை நினைக்கிறான் என்றால் அவன் சிறந்தவனா, நீர் சிறந்தவரா? போதுமையா விளக்கம். எல்லோரிடமும் கலகத்தை உண்டாக்கி நான் வேடிக்கை பார்ப்பவன் என்றால் இன்று நீர் என்னை வேடிக்கை பார்க்கிறீர். என்ன செய்வது? மற்றவர்களை அல்லல் படுத்தியதற்காக தாங்கள் பலனை அனுபவித்துத்தானே தீர வேண்டும். வருகிறேன் ஐயா. நாராயண. ஒரு கிண்ணத்தில் எண்ணெயை ஊற்றி அதை வைத்து இந்த அகத்தியர் என்னை அவமானப்படுத்தி விட்டாரே. இவருக்கு சரியான பாடம் கற்பிக்க வேண்டும். சரி, இப்போதே இலங்காதிபதி ராவணேஸ்வரனிடம் சென்று என் கலகத்தை துவக்கி இந்த முனிவரை பதிலுக்கு பழி வாங்குகிறேன்.